அதாவது 2025ஆம் ஆண்டு இந்தியாவில் தற்போது இந்த முழு சந்திர கிரகண நிகழ்வு தெரியுது. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது அடுத்ததாக 2028 3 வருடத்தில் வருது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த கால இடைவெளி? நல்ல கேள்வி. அதாவது கிரகணம் நமக்கு பௌர்ணமி நாள்ல தான் சந்திர கிரகணம் அப்படின்றது பௌர்ணமி நாள்ல தான் தோன்றும். அதே போல சூரிய கிரகணம் பாத்தீங்க அப்படின்னா அது அமாவாசை நாள்ல தான் தோன்றும். ஏன்னா சூரிய கிரகணத்தப்ப என்ன ஆகுது அப்படின்னா நிலவு பூமியை சுற்றி வரும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலவு வரும். அந்த சமயத்துல நிலவானது சூரியனை மறைத்து நிலவோட நிழல் பூமி மேல விழும். இப்ப எப்படி பூமியோட நிழல் நிலா மேல விழுதோ அதே போல சூரிய கிரகணத்தப்ப நிலவோட நிழல் பூமி மேல விழும். இது அதுவும் ஒரு நிழல் விளையாட்டு தான். சூரிய கிரகணம் அப்படின்றதும் ஒரு நிழல் விளையாட்டு தான். அந்த சூரிய கிரகணத்தப்ப சில கதிர்வீச்சு வரும் அந்த மாதிரியான சில பேச்சுக்களும் இருக்கு. அதுலயும் எந்த உண்மையுமே கிடையாது. நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சூரியனை, திடீர்னு ஒரு மேகம் மூடுது, மேகத்தோட நிழல் வருது நமக்கு. அதே போலதான் சூரியன் அப்படியே இருக்கு, அது நடுவுல நிலா மூடுது, அவ்வளவுதான். அதனால சூரிய கிரகணத்தப்பையும் சரி சந்திர கிரகணத்து போதும் சரி எந்த கதிர்வீச்சும் வர்றது கிடையாது. இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இந்த கிரகணங்கள் எப்படி நடக்குது அப்படின்றத சொன்னோம். இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் எல்லா அமாவாசையிலையும் சூரிய கிரகணம் ஏற்படுவதில்லை, எல்லா பௌர்ணமியிலையும் சந்திர கிரகணம் ஏற்படுவதில்லை அப்படின்றது. ஏன் அப்படின்னா நம்ம பூமி சூரியனை சுற்றி வர தளம் இருக்கு இல்லையா, அந்த தளத்துல நிலாவும் அதே தளத்துல சுத்தல. நிலா கொஞ்சம் சாய்வாக சுத்துது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பெரும்பாலான பௌர்ணமியில நிலாவும் பூமியும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் இருக்காது. நிலா ஒன்று மேல இருக்கும், பூமிக்கு மேல இருக்கும், இல்லைன்னா பூமிக்கு கீழே இருக்கும். அப்ப அந்த சமயத்துல பூமின்ற நிழல் நிலா மேல விழாது. அப்ப ஆண்டுக்கு 2 முறை நிலா மிகச்சரியாக இந்த நேர்கோட்டுல வருது. அப்படி வரும்போதுதான் அங்க அந்த சமயத்துல நமக்கு சந்திர கிரகணமோ இல்லை சூரிய கிரகணமோ ஏற்படுறது பாக்குறோம். இந்த நேர்கோட்டு நிகழ்வானது ஒரு 35 நாட்களுக்கு நீடித்து இருக்கக்கூடியது. அதனாலதான் அந்த சமயத்துல அந்த நேர்கோட்டுல இருக்கிற சமயத்துல ஒரு சந்திர கிரகணம் வந்துச்சு அப்படின்னா அடுத்த 15 நாட்கள்ல ஒரு சூரிய கிரகணமும் வரத பார்க்கலாம். இல்ல முதல்ல சூரிய கிரகணம் வந்துச்சுன்னா 15 நாள் கழித்து சந்திர கிரகணம் வரத பார்க்கலாம். இப்ப இன்று நமக்கு சந்திர கிரகணம், இன்னும் 15 நாட்கள் கழித்து, அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழவிருக்கு. அது இந்தியாவில தெரியாது, ஆனா சூரிய கிரகணம் நடக்க இருக்கு. இந்த மாதிரி சைக்கிள்ல இருக்கும்போது எப்பயாவது ஒரு சமயத்துலதான் நம்மளால 3 ஒரே நேர்கோட்டுல நடக்கிறது அப்படின்றது ஆண்டுக்கு 2 முறை தான் நடக்கும். அது நடக்கிறதும் நம்ம நாட்டுக்கு நேராவே நடக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா பூமி சுற்றிக்கிட்டே இருக்கிறதால ஏதாவது ஒரு நாட்டுக்கு நேரா ஒரு பகுதிக்கு நேரா இருக்கும்போது நடக்கலாம். ஏன்னா திரும்பவும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஆனா அது இந்தியாவில தெரியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே போல அது பகுதி சந்திர கிரகணமா தான் இருக்க போது, முழு சந்திர கிரகணம் தெரியாது. அது மாதிரி அந்த நிழல் அந்த பூமிய நிலா சுற்றி வரும்போது அது எந்த நிலையில இருக்குன்றத பொறுத்து அது பகுதி சந்திர கிரகணமாவோ இல்ல முழு சந்திர கிரகணமாவோ அமையும். ஆனா ஆண்டுக்கு 2 முறை கிரகணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. வேறு வேறு பகுதிகளில் நடக்கிறதால நமக்கு தெரியறது இல்லை. இப்ப நான் சொன்ன தேதி கூட அடுத்த ஆண்டு கண்டிப்பா கிரகணம் நடக்குது, இந்தியாவில தெரியாது. இந்தியாவில அடுத்ததாக நம்ம இருக்கிற இடத்துல இந்த வீட்டு வாசல்ல பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 2028 நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தேமொழி செல்வி, சந்திர கிரகணத்தின் போது பூமியில என்ன நடக்குது, அதே நேரம் கோவில்களுடைய நடைகள் எல்லாம் இன்றைய தினம் சாத்தப்பட்டிருக்கு, அது எதற்காக? பூமியில எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஏன்னா சந்திர கிரகணத்தப்ப சந்திரன் தான் பூமியோட நிழலால மூடப்படுதே தவிர பூமிக்கு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. சூரிய கிரகணத்திலேயாவது பூமி மேல நிலாவுடைய நிழல் விழுது. அது கூட நான் சொன்ன ஒரு கொடை பிடிச்ச மாதிரியான ஒரு நிழல் தான், அப்பயும் எந்த பாதிப்பும் கிடையாது. அதே போல சந்திர கிரகணத்தப்ப பூமியில அது கூட நடக்கிறது கிடையாது. சந்திரன் மேலதான் பூமியினோட நிழல் விழுது. அதனால
பூமிக்கோ இல்ல சந்திரனுக்கோ கூட இந்த வெறும் நிழல் விளையாட்டு தான் இது. வெறும் ஒரு நிழல் விழுறதால என்ன நடந்துரும்? அதனால அந்த நிழலால சந்திரனுக்கும் சரி பூமிக்கும் சரி, பூமியில இருக்கிற மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ எந்த உயிரினத்துக்கும் சரி எந்த பாதிப்புகளும் கிடையாது. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருட்டா இருந்த காலத்துல எல்லாருமே இந்த விஷயம் கிரகணம் வரும்போது திடீர்னு வெளிச்சம் மறையுது. திடீர்னு வெளிச்சம் மறையும் போது நமக்கே குழப்பம், மனிதர்களுக்கே குழப்பம் வரும்போது விலங்குகளுக்கு பறவைகளுக்கு கூட அதே குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் என்ன அப்படின்னா, திடீர்னு சூரியன் மறையுது அப்படின்னா மாலை ஆயிடுச்சோ அப்படின்ற குழப்பம் வரும் அவங்களுக்கு. அதுக்குள்ள மாலை ஆயிடுச்சு, அப்பதான் சாப்பாடு தேட கிளம்பி இருப்பாங்க. அதுக்குள்ள மாலையானது மாதிரியான இருட்டு பரவும் போது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்துல அந்த விலங்குகளால மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சத்துல அவர்கள் கதவை அடைத்துக் கொண்டு வீடுகளில் இருந்திருக்கலாம். அதே போலதான் கோயில்லையும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்துட்டாங்கன்னா, கோயில்ல போய் ஏதாவது இந்த விலங்குகள் உள்ள இருந்துச்சுன்னா திரும்ப நீங்க கோயிலுக்கு போகும்போது அது உங்களை தாக்கக்கூடுன்றதால கோவிலையும் சாத்தி வச்சிருக்காங்க. இந்த விஷ பூச்சிகளோ அதெல்லாம் கூட இருட்டு அப்படின்றது எல்லாமே இது இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் பயம். எதனாலன்னா இருட்டுனால ஏற்பட்ட பயம்தான். இந்த இருட்டுல பூச்சிகள்லாம் உள்ள போய் இருந்ததுன்னா என்ன பண்றது? அதனால ஒரு தடவை கழுவி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனாலதான் இந்த கோவில்களை நடை சாத்துறதும் கிரகணம் முடிந்த பிறகு அதை கழுவி விடுறதுக்குமான நடைமுறை. இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு தேவையில்லாத நடைமுறை அப்படின்றத நம்ம உணர்ந்து மாற வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல அவர்கள் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. இப்ப அந்த கட்டுப்பாடுகளுக்கான தேவை இருக்கா இல்லையான்ற உணர்ந்து இந்த காலத்திற்கு தேவையான புதிய முறைகளையும் புதிய ஆய்வுகளையும் செய்யணுமே தவிர, அதே கட்டுப்பாடுகளை இன்னும் நம்ம கடைபிடித்து இன்னும் பழைய பாரம்பரியத்தை காப்பாத்துறோம் அப்படின்ற போர்வையில நம்ம ஒரு அருமையான வானியல் நிகழ்வை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லாம நாம தெரிஞ்சுக்காம இருக்கிறது அப்படின்றது சரியானதா இருக்காது. அதை நம்ம எல்லாருமே உணரணும். இப்ப நிலா முக்காவாசி மறைஞ்சிருச்சு. இப்ப நிலா மறைந்தாலும் கூட அந்த மறைந்த பகுதியிலயும் லேசான ஒளி இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த ஒளி எதால ஏற்பட்டிருக்குன்னா நம்ம பூமியினுடைய வளிமண்டலத்தில இருந்து சிதறிய ஒளியை தான் இப்ப நிலா மேல லேசா பார்க்க முடியுது. இன்னும் சிறிது நேரத்தில் நிலா முழுவதும் மறைந்த பிறகு பூமியினுடைய வளிமண்டலத்திலிருந்து சென்ற ஒளி சிவப்பாக நிலா மேல பூசி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம கண்டிப்பா எல்லாருமே பார்த்து ரசிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெட் கலரில் மாறிடும் அப்படின்னு சொன்னீங்க. சந்திர கிரகணத்தின் போது ஏன் சந்திரன் இந்த சிவப்பு நிறமாக மாறுது? வேற கலரில் எதுவும் மாற வாய்ப்பு இல்லையா? அதே நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் நிகழும்போது நிலாவுடைய ஒரு பகுதி மட்டும்தான் ரெட் கலரில் தெரியுமா, இல்லை முழுவதுமே சந்திரன் முழுவதுமே ரெட் கலரில் தான் இருக்குமா மேம்? சந்திர கிரகணத்தினப்ப அதான் முழு பகுதி சந்திர கிரகணத்தின் போது கிடையாது. முழு சந்திர கிரகணம், அதாவது நிலா மேல சூரிய ஒளியே படாதப்ப நம்ம இருட்டுல ஒரு ரூம்ல நம்ம இருட்டா இருக்கு அப்படின்னா வெளிச்சமே இல்ல, லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம்னா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம்ல இருக்க பொருட்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே போல நிலா மேல இந்த நிலாவுக்கு வெளிச்சம் கொடுக்கறது சூரியன். அது மொத்தத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் கூட நிலா மேல பூமியில இருந்து சிதற வெளிச்சம் படுது. அது இருண்ட வானத்துல நமக்கு லைட்டா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த வெளிச்சம் ஏன் நமக்கு வெள்ளை கலர்ல இல்லாம சிவப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, பூமியில இருந்து நிலா வரைக்கும் அந்த வெளிச்சம் போகும்போது பூமியினுடைய வளிமண்டலம் என்ன பண்ணுது, அந்த சூரிய ஒளியை தான் அங்க வரைக்கும் அனுப்புது. பூமிக்கும் வெளிச்சம் கிடையாது. அப்ப பூமியினுடைய வளிமண்டலத்தின் வழியாக சூரிய ஒளி தான் நிலா மேல படுது. ஆனா இந்த சூரிய ஒளி பூமியினுடைய வளிமண்டலத்தால சிதறடிக்கப்படுது. சிதறும் போது குறைந்த அலைநீளம் கொண்ட வண்ணங்கள், அதாவது சூரிய ஒளியில 7 வண்ணங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். வானவில்லோட 7 வண்ணங்கள். அதுல ஊதா, நீலம், பச்சை இதெல்லாம் கொஞ்சம் குறைந்த அலைநீளம் கொண்டவை. அந்த அலைகள்
சீக்கிரமா சிதறடிக்கப்படுது. இந்த மாதிரி சிதறடிக்கிறதுனால நம்மளுடைய வானமே வந்து நீல நிறத்துல இருக்கும். இந்த வானம் ஏன் நீல நிறம் அப்படின்றத கண்டுபிடிச்சது யார் தெரியுங்களா? நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானியான சர் சி ராமன் அவர்கள் தான். இந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு வந்து 1930 நோபல் பரிசு கூட வழங்கப்பட்டிருக்கு. இப்ப ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, சூரிய ஒளியிலிருந்து வர்ற வெளிச்சம் தான் நமக்கு வந்து வானம் நீல நிறமா தெரியுது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்ப அதன் பிறகு இன்று வரை இந்தியாவை சேர்ந்த யாருமே நோபல் பரிசை வாங்கல. அப்ப இது போன்ற கேள்விகள் கேட்டு ஏன் நடக்குது அந்த கேள்விகளை கேட்டு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் போதுதான் புதிய அறிஞர்கள் நம்ம நாட்டில இருந்து தோன்ற முடியும். அப்ப இந்த மாதிரி கதிர்கள் நீல நிறம்லாம் சிதறினதால சிவப்பு நிறம், ஆரஞ்சு நிறம் மட்டும்தான் பூமியினுடைய வளிமண்டலத்தையும் தாண்டி போகுது. போகும்போது அந்த கதிர்கள் வந்து நம்ம வளிமண்டலத்தால கொஞ்சம் வளைக்கப்படுது. அது வளைக்கப்படுறதால வளைஞ்சு பூமியினுடைய நிழல் இருந்தாலும் கூட இந்த கதிர்கள் வளைஞ்சு போய் நிலா இருக்கிற இடத்துல படுது. இது வந்து நிலா முழுவதுமே, நிலாவுடைய மொத்த உருவமே வந்து சிவப்பு நிறத்துல மாறிடும். இது வந்து 11 மணிக்கு ஆரம்பிச்சு உச்சநிலை அப்படின்றது 11:41 பூமியினுடைய நிழல்ல நடு மத்தியில இருக்கும். அப்ப இன்னும் நல்ல சிவப்பு நிறத்துல இருக்கிறத பார்க்கலாம். அதன் பிறகு திரும்பவும் கொஞ்சமா பூமியினுடைய நிழலுடைய ஓரத்துக்கு, அதுவும் நிழலுக்குள்ளதான் இருக்கும், அந்த நிழலுடைய ஓரத்துக்கு வந்து 12:22 வரைக்கும் இந்த சிவப்பு நிறத்திலே தான் இருக்கும். அதன் பிறகு 12:22க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பூமியினுடைய நிழல்ல இருந்து நிலவு வெளியில வர்றதை நம்ம பார்க்கலாம். இப்பயே வந்து முக்காவாசி, இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு 5% தான் நிலா வந்து தெரியுது. அதுவும் கூடிய சீக்கிரம் மூடிடும். நம்ம வந்து 11 மணிக்கு சரியாக சிவப்பு நிலாவை பார்த்து மகிழ முடியும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.